அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பழமையான ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு தாங்க. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பாலசுப்பிரமணியரா நமக்கு அங்கே காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கிறது. 500 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயமாக கருதப்படுகிறது. அதாவது ராமனுடைய புதல்வர்கள் லவன் குஷன் ராமர் என்று தெரியாமல் ராமரிடம் போரிட்ட இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப விசேஷமான இடம். சரி, இங்கே நம்ம ஒரு முறை போகலாமே அப்படின்னு ரொம்ப வருடங்களா முயற்சி பண்ணேன். ஆனா எல்லோருக்கும் நம்ம ஜாதகம் பார்த்து பரிகாரங்களுக்கும் இந்த வழிபாட்டுக்கும் நம்ம அனுப்பிட்டே இருக்கோம். அதுவும் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற பெருமை வாய்ந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்களும் அந்த முருகப்பெருமானுடைய தரிசனம் பார்க்கறதுக்காக வந்துட்டோம். கோபுரத்தை பார்த்தவனே மனசு ரொம்ப சந்தோஷமா போச்சு. திருவாபுரி முருகனை தரிசிக்க போறோமே அப்படின்னும் ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம். சரி, திருவாபுரி அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு என் மகனோட நானும் வந்திருந்தோம். முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு முன்பாக அந்த கோபுர தரிசனம் செய்தோம். பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அங்கு முருகப்பெருமான் அற்புதமான சுதை வடிவில் நம்ம போனது புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை முதல் நாள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் புதன்கிழமையும் பக்தர்கள் ஓரளவுக்கு இருந்தாங்க. நம்ம எப்பயுமே குறுக்க போகிறது பிடிக்காது. அதனால லைனில் போகிறது தான் நமக்கு பிடிக்கும். மக்கள் எப்படி பயணிக்கிறாங்களோ அப்படி தான் நம்ம போகணும். ஏன்னா நேர் வழியில் போனால் தான் முருகப்பெருமான் நமக்கு அருள்பாலிப்பார். நம்ம குறுக்க போகிறது, சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறது, அது எப்போதும் நம்மக்கிட்ட இல்லை. அப்படி குறுக்கு வழியாக போகும்போது நமக்கு முருகப்பெருமான் அருள் பாதிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ தவறு செய்யாதீங்க. நேர்மையான பாதைகள் இருக்கும்போது அதில் நம்ம பயணிப்போம். சரியான வழியில் நமக்கு தெய்வ அனுகிரகம் புரியும். அதே போல் நாங்களும் இந்த லைனில் நின்று ஒரு 20 நிமிஷம் இதில் நாங்கள் நின்றுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று நாம சத்தத்துடன் அந்த தரிசனத்துக்காக கோபுர வாசல் வழியாக நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஏன்னா முதல் முறையாக நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு வந்திருக்கோம். அதனால மக்கள் போகிற பாதையிலே நம்ம பயணித்தோம். உள்ளே பார்க்கறதுக்கு நம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. கொடிமரம் தரிசனம், அதுக்கப்புறம் பைரவருடைய உள்ள நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது இல்லையா, மூலவர், அதனால நம்ம இங்கே எடுக்கலை. வெளியில் மட்டும்தான் எடுத்தோம். பைரவர் தரிசனம் பண்ணோம். ரொம்ப காலபைரவர் ரொம்ப விசேஷமாக இருந்தார். மக்கள் ஓரளவுக்கு பக்தர்கள் நிறையா வந்திருந்தாங்க. அதுபோல் விளக்கேற்றுற இடத்தையும் நம்ம தரிசனம் பண்ணோம். எல்லோருடைய பிரார்த்தனையும் அங்கே தானே செலுத்தப்படுகிறது. அதனால் அங்கே நின்று கொஞ்ச நேரம் கொடிமரத்தை பார்த்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் விவசாயம் சிறப்பாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டோம். ரொம்ப நிறைவாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்து முருகனை பார்த்தாச்சு. நம்ம அது மட்டும் இல்லைங்க, அடுத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டார் குப்பம் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆலயம் இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆலயத்துக்கு நம்ம கிளம்புறதுக்கும் ரெடி ஆயிட்டோம். ஏன்னா சிறுவாபுரி முருகன் கோவில் போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டார் குப்பம் போகாம வர்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கண்டிப்பா ஆண்டார் குப்பம் போவாங்க. இப்ப சிறுவாபுரி கோயிலுக்கு நம்ம போறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய பலன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல், திருமணம், குழந்தை பேரு, காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அதிவிசேஷமான மக்கள் இங்கே வர்றதை நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் நம்ம போனது புதன்கிழமை, அவிட்ட நட்சத்திரம், அதுவும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இல்லையா. செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை யாரு? முருகப்பெருமான். அதனால இந்த நட்சத்திரத்தை கணக்கு வச்சு போனோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடியது கோவில்ல தெய்வத்துக்கு பணி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சீதாராம ஜோதிடம்ங்கிற யூடியூப் சேனல் மூலயமா அன்பு உறவுகளுக்கு ஜாதகம், சோழி பிரசனம் பார்க்குறோம். அதுலேயும் நம்ம சோழி பிரசனம் மூலியமாக வருட பலன், ராசி பலன், தெய்வ வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நம்ம தினமும் கொடுத்துட்டுருக்கோம். அதெல்லாம் சிறப்பாக இருக்கணும். நம்ம நம்பி வரக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் நல்லது நடக்கணும் சீக்கிரமே அப்படின்னும். ஏன்னா ரொம்ப பேர் திருமணம், குழந்தை பேருக்காக ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருந்தது. நீங்களும் கண்டிப்பா ஒரு முறை சிறுவாபுரி முருகன் கோவில் போகல அப்படின்னா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த கிழமையில தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை போறது ஒரு விசேஷம். முடிஞ்சால் நீங்க பயணிக்கலாம், இல்லைன்னா
உங்களுக்கு நாள் எப்போ கிடைக்கிறதோ அந்த நாள்ல போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் வெளியில கோபுரத்துல பார்க்கும் போதே மெய் செலுத்துது. அந்த அளவுக்கு அப்படியே தத்ரூபமா முருகப்பெருமான் நிக்கிறார். பக்கத்துல தென்னை மரம்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கண்கொள்ளா காட்சி. காலம் வர ஒரு 6 மணிக்குள் நம்ம இங்க போயிட்டோம். லைட்டா மழை, சாரல் மழை பனி போல பெஞ்சது. பனி மூட்டமும் அதிகங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்களா, இப்ப நம்ம வந்திருக்கிறது ஆண்டார் குப்பம். அங்கே பூக்காரமாட்ட ஒரு மாலையை ஒன்று வாங்கினோம் முருகப்பெருமானுக்காக. ஏன்னா வெறுங்கையோட போகக்கூடாது இல்லையா? அதனால ஆண்டார் குப்பம் இப்போ உள்ள வந்துட்டோம் நம்ம. இது பழமையான ஆலயம். அதான் சொன்னோம் இல்லையா, 900 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள கோவில். இதுக்கு முன் அமைப்பு பார்த்தீங்கன்னா இது போலதான் இருந்துச்சு. ஆனா கோபுரம் இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்குதுங்க. இந்த கோபுரம் பார்க்கையில கண்கொள்ளா காட்சியா இருக்கு. என் மகன் விளக்கு ஏற்றணும்னு சொன்னாரு. அதனால ஒரு 2 விளக்கு வாங்கி கொடுத்துட்டேன் மகன் கையால. சரி, அப்படியே நம்ம விளக்கு ஏத்துற இடத்துக்கு போனோம் பக்கத்துலயே. ஏன்னா விளக்கு ஏத்துறதுக்குன்னு எங்க மேடை இருக்கோ அங்கேதான் நம்ம ஏத்தணும். அதனால என் மகனே நானே ஏத்துறப்பா அப்படின்னு சொன்னார். அதனால அவர் கையாலேயே நம்ம விளக்கு ஏற்ற சொன்னோம். விளக்கு ஏத்திண்டு நம்மளும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற நாமம் சொல்லிட்டு நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை செஞ்சுட்டோம். ஏன்னா முருகப்பெருமானை நம்பி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நல்லது நடக்கும். அதனால முருகப்பெருமானுடைய அந்த கோபுர வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ள போனோம். கொடிமரம், அழகான தரிசனம். ஆண்டார் குப்பம் சுப்பிரமணியர் சுவாமி கொடிமர தரிசனம் பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. சிற்பங்கள் மேலே கொடுக்கப்பட்ட அந்த சொதை சிற்பங்கள் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருந்தது. அதோட கோவிலுக்குள்ள நம்ம எப்பயுமே வீடியோ கொடுக்கறது கிடையாது, கருவறை எடுக்கிறது கிடையாது. அதுபோல உள்ள தரிசனம் பண்ணதுக்கு பிறகு வெளியில வந்தோம். வந்ததுக்கு பிறகு அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலவர் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை நம்ம பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. மயில் சிற்பங்கள் பார்க்கறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னும். பெரிய ராஜகோபுரம் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப பிரம்மாண்டம். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி கதிர்வீச்சு அழகா இருந்தது. அந்த இடத்த பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமா இருந்தது. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய தரிசனம் அப்படின்னு நினைச்சுண்டு, நமக்கு மட்டும் இது கிடைக்கல, எல்லோருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவிடுகிறோம். நம்ம அந்த நேரங்களில் சத்தம் அதிகமா இருந்ததுனால சரியான வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்க முடியல. அதனால தனிப்பட்ட முறையில் தான் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறோம். அதன் பிறகு நம்ம திருப்பியும் மறுபடியும் சாமி தரிசனம் பண்ணிட்டு கொடிமரத்திட்ட வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டோம். எங்கும் எல்லா மக்களும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், இயற்கை சீற்றங்கள் இல்லாம, நோய் நொடிகள் இல்லாம. நம்ம இப்போ வந்திருக்கிறது ஆண்டார் குப்பம். ரொம்ப விசேஷமான இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வுக்காக, தொழிலில் முன்னேற்றம், அரசாண்மை, அரசியல்ல ஒரு பெரிய உச்சத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஆண்டார் குப்பத்தில் இருக்கக்கூடிய பால சுப்பிரமணியர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. 3 திருக்கோலத்தில் இங்கு காட்சி தர்றார். எப்படின்னா, காலம்பரை பார்த்தீங்கன்னா பாலகனாக காட்சி கொடுக்கிறார், பகல்ல இளைஞனாக காட்சி கொடுக்கிறார், மாலை நேரத்தில் முதியவராக காட்சி கொடுக்கிறார். இங்கே தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். நம்ம நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக 100% நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ரொம்ப பேருடைய நம்பிக்கை. இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு முறை நீங்கள் பாருங்கள். சிறுவாபுரி முருகன் ஆலயம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் இந்த ஆண்டார் குப்பம் இருக்குது. இங்கே தான் பாலசுப்பிரமணியர் இருக்கார். இது 900 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக இருந்து இந்த வழிபாடுகள் இங்கே நடக்கிறது, இந்த ஆலயம் இருக்கிறதா சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆலயம். முதல் முறையாக நம்ம வந்திருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான தோற்றங்கள், கோபுரங்களை பார்த்தாலே ரொம்ப விசேஷமாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். நினச்ச காரியம் நடக்கும், குழந்தை வரும், திருமண தடை, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அரசு பதவி உயர்வு, அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறை இந்த ஆலயம் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். கோபுர தரிசனம் ரொம்ப, அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் அச்சு அசலாக அப்படியே உயிரோட்டத்தோடு இருக்கிறது போல இருக்கிறது. ரொம்ப பார்க்குறதுக்கே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கலைகள் அழகா கொடுத்துருக்காங்க. ஆண்டார் குப்பம் கண்டிப்பாக நீங்கள் அப்படின்னா ஆண்டார் குப்பம் பாலசுப்பிரமணியனுடைய தரிசனம் பண்ணிட்டு போங்க, ரொம்ப விசேஷம்.
பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், ஆண்டார்குப்பம், பொன்னேரி வட்டம், திருவள்ளுவர் மாவட்டம். கோவில் அதில் கடைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். இதை நம்ம வந்தோம்னா இங்கே பிரசாதம் கண்டிப்பாக வாங்கணும். சாஸ்திரத்துக்காவது ஏதாவது ஒரு பிரசாதம் வாங்கிட்டு போகணும். அப்போதான் முருகனுடைய அனுக்கிரகமாக இங்கே இருக்கும். ஏன்னா ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரசாதங்கள் வாங்கி கொண்டு போய் ஆற்றுல எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னா மனசுக்கும் உடலுக்கும் நல்ல நிறைவு கிடைக்கும். இந்தா எவ்வளோண்ணா அது? இந்த அப்படிப்பா தம்பி காசு பார்த்தீங்கன்னா இங்கே தேர் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப விசேஷமாக இருக்குது. விசேஷ காலங்களில் தேர் உற்சவம்லாம் நடக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அமைதியாக இருக்க இடம் அமைதியான இடம். இப்படி ஒரு அமைதியான இடத்துல நல்லா தரிசனம் முருகப்பெருமான் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கார். நம்ம ஒரு புதன்கிழமையில் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்திருக்கோம். சிவாபுரி முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆண்டார்குப்பம் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் வந்தோம். முருகனை நல்லா கிட்ட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு தரிசனம் நமக்கு கிடைச்சது. ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப ஏன்னா இங்கே வந்தாலே ஒரு வைப்ரேஷன் தெரியுது. நீங்களும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வேகமாக கிட்டும். அவ்வளோ நல்லா இருக்குது, டேஸ்டாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, நீங்களும் சாமி தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரசாதம் வாங்க மறக்காதீங்க. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. முருகன் பிரசாதம் தானே, ஒரு முறை வாங்கி சாப்பிட்லாம். அதாவது இந்த சுவாமிகள் மாலை போட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, இது போல் மாலையை கழட்டி கோவிலில் கொண்டு போய் போட்டு போகிறது. இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம கழுத்தில் ஐயப்பனை சுமந்து முருகனை சுமந்து விரதங்கள் இருக்கக்கூடிய இந்த மாலைக்கு அவ்வளோ பவர். உங்களை வீட்டில் வைங்க, முடியாதவங்க வீட்டில் ஒரு துணியில் கட்டி கூட வச்சிடலாம் பூஜை அறையில். இந்த மாதிரி கொண்டு போய் போகிறதுனால எந்த ஒரு பலனும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைவாக இருக்குது, மனசு நிறைவாக இருக்குது. ஒரு முறை கண்டிப்பாக தவறாமல் நீங்களும் வாங்க. சிறுவாபுரி முருகன் ஆலயம் வந்து அப்படின்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். இதை பார்க்காம போகாதீங்க. ஆண்டார்குப்பம் நல்ல தரிசனம், நல்ல பவர், நினச்சது நடக்கும்.